இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி வாயிலாக இந்த ஆறு நடத்தும்படியாக கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இந்த ஆராய்ச்சி ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாம் யாரும் இருந்த இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் இருக்கிற கனிமணியை போல பாதுகாத்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கடந்து வரும்படியாக இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே நாங்கள் ஆராதிக்கும்படியாக வார்த்தை கேட்கும்படியாக கொடுத்த திருவிக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், சிறப்பு பாடல்கள், தெய்வீக வார்த்தை எங்கள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்து ஒன்றாக மாற்றினார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ பாமாலையில் உள்ள 10வது பாமாலையை சேர்ந்து பாடுவோம். போற்றிடு ஆண்டவனே சிருஷ்டி கர்த்தாவா வல்லவரே. இருந்த இடங்களிலே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற யாவரும்
ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டுகிற நாள். இது களிகூர்ந்து மகிழ கடவோம். நாம் யாவரும் இருந்த இடங்களிலே நமது பாவ குற்றங்களை மௌனமாக தாழ்மையாக அறிக்கை செய்ய கடவோம். நாம் யாவரும் சேர்த்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தியினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொடுக்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரித்து எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இதாலே ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டித்தருகி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமென். ஆண்டவர் துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். நற்செய்தி பாடமாக வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 தொடங்கி 6 முடிய. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு பாடல் ஒன்றை இப்போது கேட்போம். ஆசி தூதன் வாரும் தேவனே
நித்திய ஜீவனை அழியும் தேவா நித்தமும் உம்மை ஆராதிக்க. நித்திய ஜீவனை அழியும் தேவா நித்தமும் உம்மை ஆராதிக்க. உம் செத்துகள் மருவி குஞ்சுகள் போல இந்நாளும் பாது காத்தியோனே. உம் செத்துகள் மருவி குஞ்சுகள் போல இந்நாளும் பாது காத்தியோனே. நன்னாளிலே ஆசி கூற வாரும் தேவனே. நன்னாளிலே ஆசி கூற வாரும் தேவனே. நாம் யாரும் இருந்த இடங்களிலே கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். என் அன்பின் ஆண்டவரே, என் வாழ்க்கையின் பயணங்களிலே நீர் கொடுத்திருக்கின்ற குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் குடும்ப வாழ்க்கையை கொடுத்த சந்தோஷத்திற்காக சமாதானத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஒரு வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது நீர் எங்களோடு கூட பிரசன்னமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கும்படியாக, எங்களுடைய பேசும்படியாக, எங்களை தொடும்படியாக பணிந்து வந்தாலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தனிப்பட்ட மக்களுடைய வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் விசேஷித்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாக ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமென். அன்பாளர்களே, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம திருச்சபை மாமன்றம் நம்ம கொடுத்திருக்கின்ற தலைப்பு, சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் மேரேஜ். மேரேஜ் celebration of covenant or celebration of sacrament என்று நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். திருமணம். திருமணம் என்பது உடன்படிக்கையின் கொண்டாட்டம், செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லி நமக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த திருமணத்தை குறித்தும் திருமண வாழ்க்கை குறித்தும் அத்திருமண வாழ்க்கையில் இருக்கிற அந்த பந்தங்கள் குறித்தும் எப்படி நாம் தொடர்ந்து குடும்பத்திலே சந்தோஷமாக வாழ்வது எப்படி, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வது எப்படி என்பதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து இருக்கின்றோம். திருமணம் என்பது மனிதர்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய அருட்கொடை. திருமணம் என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான சமூக அமைப்பு ஆகும். திருமணம் என்பது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை. ஆகவே இந்த திருமணத்தை சாக்ரமெண்ட் என்றும் கவனன்ட் என்றும் சொல்லுவோம். அதாவது கவனன்ட் என்றால் உடன்படிக்கை, அல்லது சாக்ரமெண்ட் என்று சொல்லுவோம். சாக்ரமெண்ட். திருமணம் என்பது ஏதோ ஒரு பொழுதிலே தோன்றி அது மறு பொழுதிலே அழிகின்ற ஒன்று அல்ல. இந்த திருமணம் என்பது இம்மை மட்டுமல்ல, அது மறுமை வரை தொடர்ந்து இருக்கின்ற ஒன்று. ஆகவேதான் இதை 1000 காலங்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். ஆகவே திருமணம் என்பது தனி மனித வாழ்க்கையிலிருந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக பயணிக்கின்ற ஒன்று. விலங்குகள், பறவைகள் இவைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வாழுகின்றன. ஆனால் மனிதர்களாகிய நாம் மட்டுமே குடும்பமாக வாழ்கிறோம்.
உறவுக்கு அடித்தளம் அமைத்து தருவது திருமணம் ஆகும். எனவேதான் திருமணம் என்பது படைப்பின் வரலாற்றிலிருந்தே, கடவுள் உலகத்தை எப்பொழுது படைத்தாரோ அந்த படைப்பிலிருந்தே அந்த முக்கியத்துவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம், மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆகவே கடவுள் மனிதனுக்கு ஏதோ ஒரு துணையை உருவாக்கினால் போதும், ஏதாவது ஒரு துணையை கொடுத்தால் போதும் என்று அவர் நினைக்கவில்லை, அப்படி உருவாக்கி கொடுக்கவும் இல்லை. எப்படிப்பட்ட துணை என்றார் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற துணை, அதாவது தகுந்த துணையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். தகுந்த துணை என்னும் சொல்லுக்கு பயன்படுத்தப்படும் எபிரேய சொல் ஏசர். அந்த ஏசர் என்னும் சொல்லால், ஏசர் என்பது அதற்கு அர்த்தம் கடவுளின் துணை. ஏசர் என்றால் அதற்கு அர்த்தம் கடவுளின் துணை என்று பொருள்படும். வேதத்திலே கூட நாம் சில இடங்களில் வாசிக்கிறோம் பெயர்கள் எலியேசர், எபினேசர். அப்ப அந்த கடைசியில் முடிகிற போது பார்த்தீங்கன்னா ஏசர், எலியேசர், எபினேசர். அப்படி என்றால் இதற்கு என்ன பொருள்? கடவுளின் துணை என்றே பொருள்படும். அப்படியானால் தெய்வன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் என்று நாம் வாசிக்கிறோமே, அப்படியானால் அந்த சாயல் முழுமையடைய வேண்டும் என்பதற்காக கடவுள் என்ன செய்தாராம்? அந்த துணையை, கடவுளின் துணை என்று அர்த்தம் கொள்ளுகின்ற அந்த பெண்ணை அந்த ஆதாமுக்கு அந்த உருவாக்கி கொடுத்தார். திருமணத்தில் இணைக்கப்படும் இரு பாலரும் ஒருவருக்கொருவர் கடவுளின் துணையை உறுதி செய்யவே படைக்கப்பட்டிருக்கிறார். ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்றுதான் அதனுடைய நியதி. ஆகவே திருமணத்தின் மூலமாக கடவுளின் துணை இருக்கிறது என்பதை நினைத்து நாம் அதை ஒவ்வொரு நாளும் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, வேதத்தில் கூட ஆபிரகாமுடைய அந்த ஊழியக்காரர் என்ன செய்கிறார்? ஈசாக்குக்காக பெண்பாக்கு செல்கின்றார். அப்படி பெண்பாக்கு சென்ற பொழுது அந்த ரெபேக்காளை பார்த்து பேசிவிட்டு வீட்டுக்கு போகிற பொழுது அங்கே பெத்துவேல் மற்றும் லாபான் என்ன சொல்கிறார்கள்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்றுதான் சொல்கிறார்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்றுதான் சொன்னார்கள். ஆகவே திருமணம் என்பது கர்த்தரால் நடைபெற வேண்டும். திருமணம் என்பது கர்த்தரால் நடைபெற வேண்டும். இந்த அநேக திருமணங்கள் கர்த்தரால் நடைபெறுவது இல்லை. எப்படி நடைபெறுவது என்றால் அது புரோக்கர்ஸ், தரகர் மூலமாக நடைபெறுகிறது. ஆகவே திருமணத்திலே அவசரம் கூடாது. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். ஆனால் திருமணங்கள் இன்று சொர்க்கத்தில் அநேக அப்படி நடைபெறுவதில்லை, நிச்சயிக்கப்படுவதில்லை. எப்படி நிச்சயிக்கப்படுகிறது என்றால் திருமணங்கள் சொர்க்கத்தில் அல்ல, அது ரொக்கத்திலே, மணியிலே இன்று நிச்சயிக்கப்படுகிறது. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம், அதோடு இருப்பது ஒரு பந்தம். இந்த ஒப்பந்தமும் இந்த பந்தமும் கடவுள் இல்லை என்றால் அது ஒரு நிர்பந்தமாக மாறிவிடுகிறது. ஆகவே இந்த ஒப்பந்தம், இந்த பந்தத்திற்குள்ளாக கடவுள் செயலாற்றுகின்ற பொழுது பிரசன்னமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையாக அது மாறிவிடுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகின்றார், திருமணம் என்பது அனைவராலும் மேன்மையானதாக கருதப்பட வேண்டும் என்று உறுதியாக கூறுகிறார். மட்டுமல்ல, 127ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சாலமோன் எப்படியாக பாடுகிறார் என்னவென்று, கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி. ஆகவே கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும், கர்த்தர் திருமணத்தை இணைக்க வேண்டும், கர்த்தர் அந்த குடும்பத்தை கட்டளை எழுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் அது பிரகாசமாக, அது சந்தோஷமாக, சமாதானமாக இருக்கும். திருமணத்தை விளையாட்டாகவோ அல்லது ஒருவேளை சரீரம் சார்ந்தோ அல்லது உலக பிரதானமாகவோ நினைப்பது மிக மிக தவறான ஒன்று.
பணத்திற்கும் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அங்கே அந்த அன்பு, அந்த உறவு இல்லாத ஒன்றாக மாறிவிடுகிறது. எனவே உறவுகள் உதாசீனப்படுத்தப்படுகிறது. இந்த உறவு ஊசி போனதாக போய்விடுகிறது. ஆண் பெண் இருவரும் சமமானவர்கள். எனவேதான் கடவுள் இந்த பெண்ணை உருவாக்குவதற்கு எங்கே இருக்கின்றார்? அந்த தெரிந்து கொண்ட பகுதி மனிதனுடைய ஆதாமுடைய அந்த விழா எலும்பு, அந்த இடைப்பட்ட இடத்திலே அந்த எலும்பை ஆண்டவர் எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்கி கொடுத்தார். அப்படி என்றால் இணைப்பு என்பது அந்த ஒரே மனமாக அவர்கள் வாழ வேண்டும், சமமாக வாழ வேண்டும். ஏற்றத்தால் இருக்கக்கூடாது. ஆண் பெரியவன், பெண் தாழ்ந்தவர், அந்த ஏற்றத்தால் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கடவுள் தன் படைப்பிலேயே அந்த விழாவில் கொடுத்து செல்லை பாவி என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தியிருக்கார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மத்தேயு 19 வாசிக்கப்பட்ட நற்செய்தி பாடத்திலே கூட மத்தேயு 19:6 ஆண்டு சொல்லுகிறார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்றார். அவர்கள் யார்? அந்த கணவனும் மனைவியும் தனித்தனியாக அல்ல, அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் என்றார். மேலும் தேவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காத கடவன் என்று சொன்னார். ஆகிய திருமண ஆராதனையிலே நாம் என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம்? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவேதத்திலும், நன்மையிலும் தீமையிலும் நான் வாழ்நாள் முழுவதும் அன்பு செலுத்துகிறேன், காப்பாற்றுகிறேன், கீழ்ப்படுகிறேன் என்று நாம் வாக்கு கொடுக்கிறோம். ஆனால் இந்த வாக்கை ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய பிரசன்னத்திலே, இறை பிரசன்னத்திலே, இறை அடியார்கள் முன்னிலையிலே, பெற்றோர்கள் முன்னிலையிலே, குடும்ப உறவுகள் முன்னிலையிலே, சபைகள் முன்னிலையிலே நாம் கொடுக்கின்றோம். ஆனால் அது உண்மையாக நிறைவேற்றுகிறோமா? அது உண்மையாக நிறைவேற்றுகின்ற பொழுது அங்கே அன்பு உறுதிப்படுகிறது, அது கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றாத பொழுது அந்த கொண்டாட்டம் திண்டாட்டமாக விடுகிறது. ஆகவே வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும், அது கஷ்டமோ அது நஷ்டம், அது வாழ்வோ தாழ்வோ, சுகமோ சுகவீனமோ, நன்மையோ தீமையோ, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கணவன் மனைவியும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவ திருமணத்தின் உறுதிப்பாடு. ஆனால் இந்த திருமணங்கள் எப்படி நடக்கின்றன, எப்படி இருக்கிறது என்றால், இரு குடும்பங்கள் இணைக்கப்படுகின்றது, பணத்தோடு பணம் இணைக்கப்படுகின்றது, ஆஸ்தியோடு சொத்தோடு சொத்து வெல்த் இணைக்கப்படுகிறது. ஆனால் இரண்டு மனங்கள் இணைக்கப்படுகின்றதா? இரு மனங்கள் இணைய வேண்டுமானால் அதற்கு முக்கிய தேவை அன்பு. அங்கு அன்பு இருக்கின்ற பொழுதுதான் அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அன்பே பெரியது. அன்பு இருக்கின்ற பொழுது அங்கே குற்றங்கள் பெரிதாக தெரிவதில்லை. ஆகவே இல்ல வாழ்விலே அதிகாரம் கூடாது, அகங்காரம் கூடாது, கோபம் கூடாது, சுயநலம் கூடாது. குடும்ப வாழ்விலே பள்ளங்கள் வரலாம், மேடுகள் வரலாம். அப்படிப்பட்ட பள்ளங்களை, மேடுகளை நாம் ஒரு கஷ்டமாக பார்க்காமல், சோதனையாக பார்க்காமல், இறைவனுடைய கரத்தை பற்றி கொண்டு சாதனையாக மாற்றி காட்ட வேண்டும். வாழ்க்கையிலே தடைகள் வரலாம், தடுமாற்றங்கள், தடைகள் வரலாம். இவைகளை வேதனையாக பார்க்காமல் சாதனையாக பார்க்க வேண்டும், சாதனை மாற்றி காட்ட வேண்டும். அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு கணவன் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, ஆனால் ஒரு திருமணத்திலே கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பங்கு பெற்ற அந்த திருமணத்தில் கூட குறைவு ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து இருந்தபடியினால் அந்த கஷ்டங்களை, அந்த குறைவுகளை இயேசுவிடம் கொண்டு சென்றார்கள், அவரிடத்தில் தெரிவித்தார்கள், அவரிடத்தில் சொன்னார்கள். சொன்ன பிறகுதான் அங்கே நடைபெறுகிறது. தண்ணீரை ஆண்டவர் திராட்சரசமாக மாற்றினார். முன்பிருந்து திராட்சை சுவையை பார்க்கிலும் அது பல மடங்கு சுவையான திராட்சரசமாக அது மாறியது.
புரிவுகள் மாறியது. ஆகவே நமது வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே புரிவுகள் நிச்சயம் வரலாம். அப்படி வருகிற பொழுது அந்த புரிவுகளை இயேசுவிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். ஜெபத்தின் மூலமாக கொண்டு செல்கிற பொழுது, சொல்லுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக எந்த குறை இருந்தாலும் அந்த குறைவுகளை ஆண்டவர் நமக்கு நிறைவாக மாற்றி கொடுப்பார். அதை வெற்றியாக மாற்றி கொடுப்பார். விட்டு கொடுத்தவர்கள் யாரும் கெட்டு போனது இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், விட்டு கொடுத்தவர்கள் யாரும் கெட்டு போனதில்லை. கெட்டு போனவர்கள் யாரும் விட்டு கொடுத்தது இல்லை. ஆகவே விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால்தான் குடும்பத்திலே பிரச்சனைகள் வராது, பிரிவும் வராது. ஆதாம் தனக்கு ஏற்ற துணையை பெற்றுக்கொள்ளும் முன் தன் விழா எலும்பை இழந்தார். விழா எலும்பை விட்டுக் கொடுத்தார். அது விட்டுக் கொடுத்து விளைவாகத்தான் ஒரு அன்பான நல்ல ஒரு பெண் தகுந்த துணையை அவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே நாமும் தேவையற்ற பிடிவாதம், கௌரவம், பேராசை இவைகள்லாம் விட்டுவிட்டு திருமணத்தை உயர்வாக மதித்து இல்லறத்தை நல்லறமாக நாம் நடத்தி செல்லும் பாடங்களே. அநேக நேரங்களிலே நாம் பாடல்கள் பாடுவோம். குறிப்பாக கீர்த்திகள் பாடல் இருக்கிறது. நம்ம கீர்த்தனை புத்தகத்திலே கூட இல்லத்தின் தலைவராக இயேசு இருந்தார், இல்லை என்பது இல்லையே என்று ஒரு பாடல் இருக்கிறது. இல்லத்தின் தலைவராக இயேசு இருந்தார், இல்லை என்பது இல்லையே என்று நாம் பாடினால் மட்டும் போதாது. அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க நாம் அழைக்கப்படுகிறோம், பின்பற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் இயேசு வீட்டின் தலைவர் என்று ஒரு வேளை ஒரு போர்டு அங்கே வீட்டிலே முன்பதாக இருந்தால் மட்டும் போதாது. வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுக்கு தலைவராக இருப்பதற்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். அப்பொழுது குடும்பத்திலே அன்புகள் இன்னும் வலுப்படும். அங்கே மகிழ்ச்சி, அந்த கொண்டாட்டம் இன்னும் வலுப்பெறும். ஆகவே இல்லத்தின் தலைவராய் இருக்கின்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தை பிடித்து நாம் பயணிக்கின்ற பொழுது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் பெருகிக் கொண்டே போகும். ஆகவே இன்றைக்கும் திருமண காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற, திருமணம் இருக்கின்ற குழு வாழ்க்கையை வந்துவிட்டு இருக்கிற ஒருவரும் இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக இப்படிப்பட்டதான இந்த மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட அந்த மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆண்டவர் தாமே நம் ஒருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 5 மாதங்களாக இந்த கொரோனா தொற்று வைரஸ் பரவல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளுக்கு நாள் பரவிக்கொண்டே போகிறது. ஆகவே இந்த நாட்டில் ஏற்பட்டதான பல பிரச்சனைகள் நாம் அறிந்திருக்கிறோம். சரியான வேலைவாய்ப்பு இல்லை, வருமானங்கள் இல்லை, குடும்பத்திலே கஷ்டங்கள், ஆலயங்கள் திறக்கப்படவில்லை, குடும்பமாக சபை ஆராதிக்க முடியவில்லை, நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே சபையின் மக்கள் ஒவ்வொருவரும், ஒரு குடும்பத்தின் மக்களும் சீக்கிரத்திலே நல்ல ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள, இந்த வைரஸ் முழுவதுமாக அழிந்து போக, ஆலயங்கள் திறக்கப்பட, எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக ஆராதிக்க ஒவ்வொருவரும் தன்னை படித்தவர்களிலே குடும்ப ஜெபத்திலே ஜெபிக்குமாறு அன்பாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இது கொடுத்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக வரலாற்றிலே படைப்பின் துவக்கத்திலே மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று அறிந்து ஏற்ற துணையை, தகுந்த துணையை அந்த ஆதாமுக்கு ஆண்டவர் நீ உருவாக்கி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அங்கே தனிமையாயிருந்த மனிதன் அந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கும்படி ஏற்படுத்தி கொடுத்தீரே, அந்த குடும்பத்தை கட்ட உதவி செய்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, கணவனுக்கு அல்லது ஒரு மனிதன் ஆணுக்கு பெண் கீழ் என்று இல்லாதபடிக்கு இருவரும் சமமானவர்கள், சம அந்தஸ்துடையவர்கள் என்று அந்த கருத்தை உடைய நான் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து ஆண்டவரை எடுத்து அதை பெண்ணாக உருவாக்கி கொடுத்து, ஆகவே இன்றைய குடும்ப வாழ்க்கையிலே
கணவன் மனைவி ஆணும் பெண்ணும் சமமாக சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ உதவி செய்கிறார். நாளைய கூட தகப்பனே, இந்த திருமண காரியத்திலே ஈடுபட்டிருக்கின்ற ஒரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கணவன் மனைவிக்காக செபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆகவே ஆராதனை ஒருவர்களே, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவேடத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்நாள் முழுவதும் அன்பு செலுத்துவேன், காப்பாற்றுவேன், கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுக்கலாம். வாக்கு கொடுக்கிறோம், வாக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, காலங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அந்த வாக்குறுதி எல்லாம், அந்த உடன்படிக்கை எல்லாம் மங்கி போகிறது, அது மறைந்து போகிறது, உதாசீனப்படுத்தப்படுகிறது. ஆகவேதான் குடும்பங்களில் பிரச்சனைகள், சண்டைகள், குறைவினைகள். ஆகவே இந்த நேரத்தில் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மக்களுக்காக, ஒரு குடும்பத்திற்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆனால் ஒரு திருமணத்திலே பிரசன்னமாக இருந்த பொழுது கூட குறைகள் ஏற்பட்டது. ஆனால் அந்த குறைவுகளை உம்மிடத்தில் தெரிவித்த பொழுது அந்த குறைவுகளை நீர் மாற்றி அற்புதம் செய்கிறல்லவா. ஆக நாங்களும் கூட வாழ்வின் பயணங்களிலே பள்ளங்கள், மேடுகள், ஏற்றங்கள், இறக்கம், எதிர்ப்புகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், குறைவுகள், சோதனைகள் வருகின்ற பொழுது நாங்களே அதை சரி செய்ய முயற்சிக்காதபடிக்கு உம்மிடத்திலே கொண்டு செல்ல, உம்மிடத்திலே சொல்ல எங்களை பக்குவப்படுத்தபடியாக பணிந்து வந்தார்கள். நேரத்திலும் கூட ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக செபிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி தெய்வீக சந்தோஷத்தையும் தெய்வீக சமாதானத்தையும் ஆண்டு கொடுக்கும்படியாக பணிந்து வந்தார்கள். அப்படி செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலே கூட எங்களை திருச்சபை மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தைகளுக்காக செபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாயில் தம்பி தங்களுக்காக செபிக்கிறோம், திருமணத்துக்கு காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அதை ஏற்ற துணையை, தனது துணையை உருவாக்கி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து குழந்தை வாக்கியத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். வேலை செய்கின்ற மக்களுக்கு வேலையை உருவாக்கித்தாலும் வயதான மக்களுக்காக செபிக்கிறோம். பலப்படுத்தும் சுயநலமான மக்களுக்காக செபிக்கின்றோம். இந்த பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் தார். குறிப்பாக இந்த நேரத்தில் கூட கேரளா இருக்கிற மூணாறு அருகிலே நிலச்சரிவு ஏற்பட்டு 80 பேருக்கு மேலாக மக்களை காணவில்லை. அநேக மக்கள் மறைந்து போய்விட்டார்கள். வால்பாறை பகுதியில் பலத்த மழை. ஆக வாழ முடியாமல் தவிக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் அங்கே சமூக நிலை ஏற்பட உதவி செய்து ஆசீர்வதிக்கும். குறிப்பாக 5 மாதங்களாக இருக்கின்ற இந்த கொரோனா தொற்றுக்காக, இந்த வியாதிக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த கொரோனா தொற்று வைரஸ் மறைந்து அழிந்து திரும்ப உதவி செய்கிறார்கள். லாக்டவுன் சீக்கிரமாக அது முடிவு பெற்று சுதந்திரமாக பணிகளுக்கு செல்ல, நீ பணிகளை செய்ய, ஆலயத்தில் குடும்ப சபையால் ஆராதிக்க அந்த உதவி செய்யும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கவலையாக இருக்கிற மக்கள், கண்ணீர் வடிக்கிற மக்கள், பாகப்படுகிற மக்கள், துயரப்படுகிற மக்கள், அனாதைகள், விதவைகள் ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் ஆசீர்வதி. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பேராயிருக்காக, பிற அம்மாவுக்காக, குடும்பத்திற்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. துதி, கனம், மகிமை என உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கிறோம் எங்கள் நன்றி பரம தந்தையே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.